இவருடைய சித்தப்பாவுடன் சேர்ந்து சினிமா ஷூட்டிங் பார்த்த மூர்த்தி என்ற பார்த்திபனுக்கு சினிமாவில் நடிக்க வேண்டும் என்ற ஆசை தீ அப்பொழுதே பற்றி கொண்டதாம். அதை கொஞ்சம் கொஞ்சமாக இவர் வளர்த்து எடுத்திருக்கிறார். சினிமாவில் நடிக்க வேண்டும் என்ற தனது ஆசையை அப்பாவிடம் சொன்னால் பயங்கரமாக தனக்கு அடி கிடைக்கும் என்று பயந்த பார்த்திபன் அவருடைய அம்மா கிட்ட, அம்மா நான் சினிமாவில் போய் நடிக்க போறேன், இதை அப்பா கிட்ட எப்படியாவது சொல்லி பர்மிஷன் வாங்குமா அப்படின்னு இவர் சொல்லியிருக்கிறார். அவங்க அம்மாவும் அப்பாவிடம் போய் சொன்னாராம். அவங்க அப்பா சொல்லியிருக்கிறார், உன் பையனுக்கு எதுவுமே வராது, ஒரே ஒரு டயலாக்கை என் முன்னாடி தைரியமாக வந்து பேச சொல்ல பார்ப்போம் அப்படின்னு அவங்க அப்பா சவால் விட்டுருக்கிறார். அவர் சொன்னது போல மூர்த்தி என்கிற அந்த சிறுவனால் அவங்க அப்பா கிட்ட வசனங்களை பேசி காட்ட முடியாம போயிருக்கிறது. அப்பாவின் மீது இருந்த பயத்தினால் பார்த்திபனுக்கு அது முடியாமல் போனதாக அவரே சொல்லுகிறார். அதன் பின்னர் எஸ்.வி. ராமதாஸ் டிராமா என்கிற நாடக கம்பெனியின் நாடகங்களை நடித்து நடிப்புல இவர் தேர்ச்சி பெற்றிருக்கிறார். நடிப்புல தேர்ச்சி பெற்ற பார்த்திபனுக்கு நிறைய பேர் சொன்ன, நீ எல்லாம் ஒரு ஹீரோ மெட்டீரியல் இல்லை, உனக்கு ஹீரோவுக்கான முகமும் இல்லை, அதற்கான